நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இப்போ நீங்கள் நானும் பேசுகிற மாதிரிலாம் ஹிந்தியில் பேச தெரியாது. அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. தேவைகள் இருந்துச்சா? தேவை கட்டாயம் அந்த மாதிரி நீங்கள் போன ஊர்களில் ஐயோ இந்த இடத்துல நம்ம ஹிந்தி தெரியாமல் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது அதெல்லாம் ஏதாவது உண்டா? அந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு அந்த உணர்வே வரல. ஏன்னா ஆங்கிலம் அதுதான் நான் படித்த காலத்திலேருந்து படித்தது ஆங்கிலம்தான். அதுவும் கல்லூரிகளில் அப்போல்லாம் ஆங்கில வழியில் தான் படிப்பே இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் எஸ்எஸ்எல்சி அப்போல்லாம் நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி வரல தமிழ் வழி. அது முடித்து பியூசி போனோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போல்லாம் நான் சொல்கிறது 1964, 65. அப்போ கல்லூரிகளில் பியூசியாக இருந்தாலும் டிகிரியாக இருந்தாலும் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான். அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமும் படித்து தமிழ் மீடியமும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா வந்த பிறகு தான் என்ன பண்ணார், ஆங்கில வழி தமிழ் வழி அப்படின்னு கொண்டாந்து அந்த கலைப்பாடங்கள் கல்லூரிகளில் இருக்கிற கலைப்பாடங்களிலெல்லாம் தமிழ் வழிகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் தான் 1967 தமிழ் வழி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த கலைஞர் என்ன பண்ணார், தமிழ் வழியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கலைப்பாடம் மட்டுமல்ல, அண்ணா கொண்டு வந்தது பட்டப்படிப்புகள் மட்டும். இவர் கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் எல்லாவற்றிலேயும் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழை பயிற்று மொழியாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக்கியது மட்டுமல்ல, தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு 500 ரூபாய் கொடுப்போம் என்றும் சொல்லி அந்த 500 ரூபாயும் கொடுத்து தமிழ் வழியை வளர்த்தவர் கல்லூரிகளிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் எந்த விதமான வேறுபட்டு அதையே தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்களும் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது தமிழ் மொழியின் மீது இந்த திராவிட இயக்கத்திற்கு பேரறிஞர் அண்ணா காலம், கலைஞர் காலம், அதுபோல் நம்முடைய தளபதியின் காலம் எல்லாமே இந்த தமிழினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம்.